ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமட்டம் ஹலீம் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஈரான் போர் குறித்து நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அது பின்னால் இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் காரணிகள் என்னங்கிறதையும் நம்ம பலமுறை விவாதித்திருக்கோம். பாகிஸ்தானை வச்சு கையெழுத்து, ஆப்கானிஸ்தான் ஆதரவு, அரபு நாடுகள் எல்லாம் ட்ரம்ப்புக்கு ஆதரவு எல்லாம் நடந்துச்சு. பஹ்ரைனில் கூட சமீபத்தில் ஈரான் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பஹ்ரைனில் 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன். பஹ்ரைனில், குவைத்தில் அடித்தாங்க, பஹ்ரைனில் அடித்தாங்க. எல்லா இடத்துலையும் அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ தடங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் அடிச்சு, கத்தார்லேயும் அடித்து தூக்கிடுச்சு. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுகளில் சவுதி லைட்டாக ஈரான் பக்கம் சாய்வார் மாதிரியான ஒரு சூழலும் வந்தது. அமெரிக்காவும் நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்தது. நிற்க போகிறோன்னு வேற சொன்னாங்க. ஆனால் இது மாதிரி 39-49 முறைக்கு மேலே இப்படி இப்போ ட்ரம்ப் பேசிட்டா இருக்கிற மாதிரியான செய்திகளாக வருது. இப்போ கண்டிஷன் என்ன? வெனிசுலா மாதிரி ஈரானை மாற்றி எங்கள் கைபொம்மையாக நடத்துவோன்னு ஓப்பனாகவே சொல்கிறார். இப்போ வெனிசுலாங்கிற நாடை நாங்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உள்ளே பூந்து அதிபரை கைது செஞ்சு. அது மாதிரி ஈரானையும் நாங்கள் மாற்றிடுவோங்கிற ரேஞ்சு கடையில் பேசினார். ஆனால் பேசி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பேசுகிறாருன்னு தெரியல. எப்படி போய்கிட்டு இருக்கு பார்க்குறீங்க? இப்போ ஈரான் மேலே ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காரு ட்ரம்ப். அவர் எப்பயும் கோபத்தில், ரொம்ப கடுமையான கோபம். என்ன காரணம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி போர் நிறுத்தம், போரே முடிவுக்கு வந்துடும், நாங்கள் அமெரிக்கா கப்பல்களை எல்லாம் திருப்பி அழைக்க போகிறோம், இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது, ஒரு ஒப்பந்தம் போட்டுடலாம், நிபந்தனைகள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது நானும் நிபந்தனை கொடுக்கல, நீங்களும் நிபந்தனை கொடுக்க வேண்டாம், அவங்கவுங்க வேலையை பார்ப்போம், இப்படிலாம் வந்துட்டாங்க. காரணம், இந்த போரினால் அமெரிக்காவுக்கு பெரிய சேதம், இழப்பு, உயிரிழப்பு எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் அந்த போரை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை என்ற செய்தி 2-3 நாளாக வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க லெபனானில் தாக்கிக்கிட்டே இருக்காங்க, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம், தெற்கு லெபனானை எப்படியாவது இஸ்ரேலுடைய எல்லையோட சேர்த்துக்கணும், தங்களுடைய நாட்டின் ஒரு பகுதியை ஆக்கிடணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய திட்டம். அப்போ அதற்கு கூட அமெரிக்கா வேண்டாம், போதும், நிறுத்திடலாம், இனிமேல் சண்டை போட்டால் நாங்கள் வரமாட்டோம், அப்படிலாம் முடிவெடுத்ததாக செய்தி வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் முந்தா நாள் இரவு ஒரு மிக மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன சூழல்? நமக்கு தெரியும், அந்த ஹார்மோஸ் பகுதி மூடப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட மூடப்பட்டிருக்கிறது. தினமும் 40 கப்பல் போகிற இடத்துல ஒரு 2 ஒரு 10 கப்பல் போகுது. ஆனால் இந்த பக்கம் ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்காவுடைய கப்பல்கள், கப்பற்படை முற்றுகை இருக்கு. இப்போ இதை நீக்கணும்னு சொல்லி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டருக்கு பேர் போயிங் அப்பாச்சி, ஒரு போயிங் விமானம் மாதிரி போயிங் ஹெலிகாப்டர். கிட்டத்தட்ட இந்த ஹெலிகாப்டர் ஒரு விமானம் தாங்கி ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். சாதாரணமாக ஹெலிகாப்டர் இப்படி போகாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே துப்பாக்கி அதுக்கெல்லாம் ஆயுதங்களை கொண்டு போய் தாக்க முடியும், மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு சின்ன ஹெலிகாப்டரை கம்பேர் பண்ணி பாருங்க, அது ஒரு 10 மடங்கு பெருசாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். 2020 இந்திய அரசாங்கமே ஒரு 22 போயிங் அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. அதில் 6 ஹெலிகாப்டர் வாங்கினதா சொன்னாங்க. அந்த மாதிரி போயிங் நிறுவனத்தோட ஒப்பந்தங்கள் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு புகழ்வாய்ந்த ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரானுடைய கப்பல் படி சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. எப்போ? முந்தா நாள். ஏடா அது சுட்டு வீழ்த்திட்டாங்க தகவல் ட்ரம்புக்கு சொன்ன உடனே ட்ரம்ப் கடுமையான கோவம். நம்மளுடைய ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்துற அளவுக்கு இப்படி போயிட்டாங்க, நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே போகிறோன்னு சொல்லிட்டோமே, எப்படி வீழ்த்த போச்சு அப்படின்னு ஒரு கடுமையான கோவம். என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, இந்த ஹெலிகாப்டரை வேண்டுமென்றே ஈரானுடைய கப்பல் படி சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தாக்குதலுக்கு உத்தரவிட்டது. அப்போ முந்தா நாள் இரவு முழுவதும் முக்கியமான இடங்கள் 3 - 15 இடங்கள்ல கடுமையாக தாக்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய கப்பல்கள் இருந்து ஏவுகணை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அது மிகப்பெரிய சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ என்னன்னா, இது இப்போ போர் நிறுத்த காலம். இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேதி அறிவிக்கப்படாத போர் நிறுத்தம் நடக்குது. ஒரு டெட்லைன் கிடையாது. பேச்சுவார்த்தை இதுதான் கூப்பிட்டதுக்கு பாகிஸ்தானில் ஏற்கனவே பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு நியாயம் வேணும்னு சொல்லும்போது கூட அமெரிக்கா அதெல்லாம் இப்போ பேச முடியாது, நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்
அப்படின்னு அவங்களும் நிபந்தனைகளை கொடுத்தது கூட 2 பேருமே ஏத்துக்கல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில், அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில், அவர்களுடைய அமைப்புகள்ல இந்த இனிமேல் இந்த யுத்தத்துக்கான நிதியை இனி அரசு கொடுக்க கூடாது, இதனால ஒரு லாபம் இல்லை. நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. என்ன காரணம்னா, இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, பணவீக்கம் சொல்லுவாங்கல்ல. உதாரணமா ஒரு 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருளை வாங்கும்போது அடுத்த நாள் 110 ரூபாய்க்கு வாங்கினா 10% பணவீக்கம்னு அர்த்தம். ஒரு 10 ரூபா கூடிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி பணவீக்கத்தை எல்லா நாடுகளும் சந்திக்கின்றன. எப்படி நடக்குதுன்னு அமெரிக்காவில் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பணவீக்கம் இருக்குமோ அது இப்போ வந்துருச்சுன்றாங்க. இது நான் சொல்லல, வால் ஸ்ட்ரீட் இஷ்யூ மாதிரி. ஆமா, அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரி அந்த வாஷிங்டன் போஸ்டுடைய அந்த பிசினஸ் டைம்ஸ் சொல்றாங்க, ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் பணவீக்கம் இன்னும் அடுத்த 3 வருஷத்துல எப்படி வரும்னு எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அது இன்னைக்கு இருக்கு. இது ஒரு மோசமான ஒரு சூழல். இதற்கு காரணம் இந்த யுத்தம் தான் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு அங்க இருக்கின்ற நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம வர்ற செப்டம்பர் மாசத்துக்கு மேல அங்க காங்கிரஸ், இங்க எப்படி ராஜ்யசபா மாதிரி அங்க காங்கிரஸ் இருக்குது. செனட்டர் காங்கிரஸ் இருப்பாங்க. செனட்டர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுப்பாங்க. காங்கிரஸும் அப்படித்தான், அதனுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த காங்கிரஸ் தேர்தல் அதுலயும் இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்புக்கு தான் பலம் இருக்கு. இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா செனட்டர் சபையும் ஆதரிக்கணும், காங்கிரஸும் ஆதரிக்கணும். ஆனால் இன்னைக்குள்ள நிலைமையில ட்ரம்புக்கு ஆன செல்வாக்கு 30% குறைந்திருக்கிறது ஒரு செய்தி. அப்ப காங்கிரஸுடைய எண்ணிக்கை, குடியரசுக் கட்சி, ஏன்னா இவர் குடியரசுக் கட்சியை சார்ந்தவர், ரிபப்ளிக் கட்சி. இப்ப இந்த ரிபப்ளிக் கட்சியை சார்ந்த காங்கிரஸ் எண்ணிக்கை குறைந்து விட்டால் இவரால் ஒரு புதிய சட்டங்களை கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டோ பவரை பயன்படுத்தணும், ஒவ்வொரு நாளும் நீங்க ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தணும். அது இன்னும் மோசமடைந்து அமைச்சரவையே உங்களுக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சட்டம் இருக்காங்க. ஒரு துணை ஜனாதிபதி நினைத்தால் அமைச்சரவை கூடி ஜனாதிபதி நீக்க முடியும் அப்படிங்கிற சட்டம்லாம் இருக்கு. அப்ப ஏற்கனவே ஜேடி வான்ஸ் மேல இவர் கொஞ்சம் அதிருப்தியா இருக்கார். அப்ப இப்படி சூழ்நிலையில் மீண்டும் ஒரு யுத்தம் என்பது ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீங்க ஹார்மோஸ், பந்தரப்பாஸ், உள்பகுதி, இது எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஒரு நீர் தொட்டிங்க, கிட்டத்தட்ட ஒரு டவுன், அதாவது ஈரானில் இருக்கின்ற ஒரு நகரத்துடைய நீர் தொட்டி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் அந்த நீரை பயன்படுத்துறாங்க. அதுல ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. பொதுவாக சர்வதேச சட்ட பிரகாரம் இது மாதிரி நீர் தொட்டிகளை தாக்கினால் நீங்கள் சர்வதேச குற்றவாளியாக கருதப்படுவீங்க. பள்ளிக்கூடம் ஏற்கனவே பள்ளிக்கூடம் குழந்தைகளை கொண்டத சர்வதேச குற்றம்னு ஈரான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் போயிருக்காங்க. ஏற்கனவே இந்த பாலங்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலங்களை நீங்க இது பண்ணீங்கன்னா அது சர்வதேச குற்றம். இன்னைக்கு நீர்த்தொட்டிங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய அடிப்படை உரிமையான விஷயம் இல்லை, அது இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அப்ப இன்னைக்கு ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் ஏராக்கி ஒரு நீண்ட நெடிய பேட்டி கொடுத்தார். எல்லா சேனல்லையும் வந்தது, உலகம் முழுவதும் பார்த்தாங்க. அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றார். அதாவது இனிமேல் அமெரிக்காவோடு நாங்கள் டிப்ளமேட்டிக் பேசுவதற்கான வாய்ப்புகளே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு டிப்ளமேட்டிக் ரூம்ஸ் வேர் கெட்டிங் லெஸர் அண்ட் லெஸர் அப்படின்றார். ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு டிப்ளமேட்டிக் டயலாக்ஸ் பண்ற அளவுக்கான அமெரிக்கா இப்ப இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த மாதிரி யுத்தத்தை இனிமேல் உலக நாடுகள் தான் தடுக்கணும். சர்வதேச விதிகள் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்கோம். உலக நாடுகள் சண்டை போட்டா சர்வதேச நாடுகள் தடுக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில அதற்கான இவையெல்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்கு. இன்னைக்கு சர்வதேச சமூகம் இந்த கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. இப்ப எங்களை இப்படி தாக்கியிருக்காங்க, நேற்று முந்தா நாள் இரவு முழுவதும் தாக்கியிருக்காங்க. இது போன்று சாமானிய மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கின்ற தண்ணி தொட்டி முதற்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கு. சிவிலியன்ஸ் இருக்கின்ற குடியிருப்புகள் ஏவுகணை தாக்குதலால் அதில் பலரும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப இதுல எங்க சர்வதேச சமூகம், அந்த விதி எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி. அப்ப இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவை யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஈரான் தான் தனியா தான்
அதை பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிருபர் கேட்குறார், உங்களுக்கு பின்னாடி தான் ரஷ்யா சீனாலாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அதற்கும் தெளிவாக பதில் சொல்கிறாரு. நான் இப்பொழுது இதற்கு சரியான பதிலை கொடுக்க முடியாது என்றாலும் ஒன்று ரெண்டு விஷயங்களை நான் வந்து வெளியே சொல்கிறேன். ஒன்று, ரஷ்யாவுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் என்னை வந்து சந்திக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த பேசிட்டு இருக்கும்போது நாளை இரவு, அதாவது இன்று இரவு நான் அவரை சந்திப்பதற்காக மாஸ்கோ போகிறேன். இது சம்பந்தமாக, இந்த தாக்குதல் சம்பந்தமாக ரஷ்யாவுக்கு ஈரான் அதிபர் போறாரு, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் போறாரு, அப்பாஸ் யாராக்கி போறாரு, நாங்களும் டெலிகேட்ஸும் போறோம். எங்களை சந்திக்க வர சொல்லியிருக்கார். காரணம், எங்களுக்கும் ரஷ்யாவுக்கான ஒப்பந்தம் அப்படிதான். இந்த மாதிரி ஒரு சிவிலியன்ஸ் தாக்கப்பட்டால் அல்லது வந்து பொது சொத்துக்கள் தாக்கப்பட்டால் நாங்கள் அவர்களுக்கும் அவர்கள் எங்களுக்கும் வர வேண்டும் என்கிற அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் வருவதற்கான நியாயம் இருக்குது. இப்ப இதுவரை வந்து ஒரு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மறைமுகமாக. இனி நேரடியாக வருவதற்கு அந்த ஒப்பந்தம் அவர்களுக்கு துணை நிற்கும். இதை பற்றி பேசலாம் என்று எங்களை அழைத்திருக்கிறார் சொல்றார். ஒன்று. இரண்டாவது, இப்போ அமெரிக்காவுக்கான எதிர்த்தாக்குதல்களை எப்படி செய்வது என்பதை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக டிப்ளமேட்டிக்காக பேசி ஒப்பந்தங்கள் போட்டு அதெல்லாம் அந்த காலக்கெடுவெல்லாம் முடிந்து விட்டது. அதற்கான ரூம்ஸும் இல்லை, அதற்கான இடமும் இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் யுரேனியம் செறிவூட்ட பற்றி பேசுறீங்க. ஈரான் 60% யுரேனியம் செறிவூட்டப்பட்டது என்பது உண்மை. அதை வைத்து அணுகுண்டு செய்ய முடியாது. குறைந்தபட்சம் 80% செறிவூட்டப்பட்டிருக்கணும். அது 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து நாங்கள் அது சார்ந்த வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துகிறோம். மின்சாரத்துக்கு பயன்படுத்துகிறோம், மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்துகிறோம். மற்ற நாடுகள் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அப்படி தான் பயன்படுத்துகிறோம். இதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அதனால் இனி அமெரிக்காவோடு ஒரு டிப்ளமேட்டிக்கான பேச்சுவார்த்தை என்பது இருக்காது முக்கியமா. அப்ப இனி எப்படி ஒப்பந்தம் நடக்கும்? அந்த ஒப்பந்தத்துக்கான கதவுகளை அமெரிக்கா மூடிவிட்டது. அவர்கள் இனி நம்பி பிரயோஜனம் இல்லை. நாங்கள் சர்வதேச சமுதாயத்தில் எங்களுடைய நேச நாடுகளை வைத்து இனி அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும் முடிவுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதன் மூலமா 3ஆம் உலக யுத்தம் வந்து விடுமா அப்படின்னு கேட்டால் அது வராது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. காரணம், இப்போ 3rd வேர்ல்டு வார் வந்து விட்டால் உலகம் ரொம்ப மோசம் அடைஞ்சிடும். அது இல்லாமல் எப்படி சமாளிக்கிறது? ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவை எப்படி தனிமைப்படுத்துவது? அதுதான் நீங்க யோசிக்கிறேன். இப்போ அமெரிக்காவை தனிமைப்படுத்தும். நீங்க கூட கேட்டீங்க, வெனிசுவேலா மாதிரி நாங்கள் ஈரானை செய்வோம்னா அது ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது முடியாது இல்ல. வெனிசுவேலா அப்படிப்பட்ட வந்து பாதுகாப்பு அரண் மிகுந்த நாடு இல்லை. இரண்டாவது, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கு. ஓவர் நைட்டில் இறங்கி போய் கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஈரான் அப்படி இல்லை, 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற நாடு. இரண்டாவது, உங்கள் கப்பல் படையே இங்கே நீங்கள் வந்து காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் உள்ளே போக முடியல. இந்த தாக்குதல் நடத்தியிருக்கீங்க, அது இல்லைன்று இல்லை. ஆனால் இது மிகப்பெரிய சேதம் என்று சொல்வதை விட தொடர்ச்சியான தாக்குதல் நடந்திருக்கு. யுத்த காலத்தில் நடப்பதை போன்று தாக்குதல் நடந்திருக்கு. ஏற்கனவே ஐதுல்லா அலி கமேனி உடல் அடக்கப்படாமல் இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க. ஜூன் 21ஆம் தேதி அவருடைய உடலை அடக்கம் பண்ண வேண்டும் என்று டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, தேதி குறிச்சாங்க. ஈரானில் இருக்கின்ற 2 கோடி மக்கள் இதற்காக வர வேண்டும் என்று விருப்பம் சொல்லியிருக்காங்க. 2 கோடி என்பது ஈரானுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 20%. மொத்தமே 10 கோடி தான் மக்கள் தொகை. அப்ப இதெல்லாம் இனி நடக்குமா? இப்ப திரும்பி மீண்டும் யுத்தம் ஆரம்பிச்சதுனால இந்த செரிமனி நடக்குமா, இறுதி ஊர்வலம் நடக்குமா, அடக்கம் நடக்குமாங்கிறது டவுட். ஏன்னா இதுக்கு நிறைய தலைவர்கள் வர இருந்தாங்க. ரஷ்ய அதிபர், சைனா அதிபர், துருக்கியுடைய அதிபர், வடகொரிய அதிபர் முதற்கண்டு இவங்கெல்லாம் அந்த இறுதி ஊர்வலத்துக்கு வர இருந்தாங்க. இப்ப இவர்களுக்கான பாதுகாப்பு என்பது இப்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தை கொண்டு போட்டானா அமெரிக்கா, அதை நம்ப முடியல. இப்ப இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு இப்ப என்ன மாதிரி ஒரு சூழல் வந்திருக்குன்னா, இப்ப நேற்று இந்த யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்னன்னா, நாங்க ஹார்மோஸை பிடிச்சிட்டோம், ஹார்மோஸ் இப்ப எங்க கையில தான் இருக்கு, நேற்று மட்டும் 200 கப்பல்கள் ஃப்ரீயா போச்சு, 1,00,000 மில்லியன் பேரல் எண்ணெய் போயிடுச்சு, பயப்பட தேவையில்லை அப்படின்னாரு. அதுக்கு எல்லாரும் சிரிச்சு இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்மோஸே தினம் தினம் 40 கப்பலுக்கு மேல போகாது. நல்லா இருக்கும் போதே 40 கப்பல் போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை 200 கப்பல் போயிருக்குமா?
இவ்வளவு எளிதா கடக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா அப்படின்னு. இது எதற்கு சொன்னது என்றால் 1 மில்லியன் பேரல் நாங்கள் பீப்பா எண்ணெயுடைய கப்பல்கள்லாம் போய்விட்டது 200 கப்பல்ல. காரணம் கச்சா எண்ணெய் விலையை தடுப்பதற்கு ட்ரம்ப் முயற்சித்திருக்கார். ஏன்னா வந்து $100 தாண்டி போயிடுச்சு, அது குறைக்கணும், அதை குறைக்க வேண்டிய கட்டாயம் ட்ரம்புக்கு இருக்கு. அதை அவர் பயன்படுத்துக்கு ஒரு பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அது ஈரானும் ஒத்துருக்காங்க. இன்று வரை ஹார்மோஸ் எங்கள்கிட்ட தான் இருக்கு. தினம் 8 கப்பல் போயிட்டு இருந்தது. இன்னையிலேருந்து எந்த கப்பலும் போகாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஒன்று, ஈரானும் ஒமானும் தான் இன்னைக்கு ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்றாங்க. ரெண்டு தான் பக்கத்துல இருக்காங்க. அப்போ அவர்கள் 2 பேரும் அறிவிச்சிட்டாங்க, இனி ஹார்மோஸ் பிரச்சனை முடிவு வரை எந்த ஒரு கப்பலும் போகாது. அப்போ இன்னும் மோசமான சூழல் தானே. தினம் 8 கப்பல் போயிட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு கச்சா எண்ணெய் வந்துட்டு இருந்தது. இப்போ அதுவும் இன்னைக்கு அடைபட்டு இருக்கிறது. இப்போ எங்க போய் நிக்குதுன்னா, பேச்சுவார்த்தை தோல்வியில போய் நிக்குது. இஸ்ரேலுடைய திட்டம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. காரணம், அமெரிக்கா வந்து இந்த போரை விட்டு போய்விடக்கூடாது என்று இஸ்ரேல் திட்டம் போட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு அமெரிக்கா இருக்கணும்ல. நாங்க போறோம், நீ பாத்துக்க போற, எங்களுக்கு லாபம் இல்லைன்னு 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. அதை தடுக்கும் விதமா தான் இன்னைக்கு இந்த ஹெலிகாப்டர் தாக்குதல் நடந்திருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது உண்மையிலே ஈரான் தான் தாக்குதல் நடந்துச்சா இல்ல இவனே பண்ணிட்டானாங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் அதை தாக்கியதை வந்து அழிச்சிருக்கோங்கிற எந்த தகவலும் ஈரான் கொடுக்கல. அது ஒன்று. அப்ப இந்த சந்தேகத்தோட தான் இன்னைக்கு யுத்தம் வந்து மறுபடியும் கடுமையா இருக்கு. எப்படி கடுமையா இருக்குன்னா, கிட்டத்தட்ட முழுக்க அந்த யுத்த நிறுத்தம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, திரும்ப வாங்கியிருக்காங்க. அப்ப இது மீண்டும் யுத்த காலத்துக்கு போயிருக்கு, நிறுத்தியிருக்காங்க. எப்படி போயிருக்குன்னா, அமெரிக்கா மீண்டும் யுத்த காலத்துக்கு வந்திருக்கிறது, இஸ்ரேலும் யுத்த காலத்துக்கு வந்திருக்கிறது, ஈரானும் இப்பொழுது திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு பயங்கரமான யுத்தம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதான் கடைசியாக வந்த செய்தி. ஆனால் இப்போ அப்பாஸ் யாராக்கிக்கும் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு என்ன பேச்சுவார்த்தை இப்போ இரவு நடக்க போகுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கூட்ட அறிக்கை கொடுக்க போறாங்க. நேரடியாக ரஷ்யா இந்த போரில் குதிக்க போயிருதா? இன்னும் முக்கியமானது, ஏன்னா கண்டிப்பா ரஷ்யா வந்தா சைனா வரும், வடகொரியா வரும். கண்டிப்பா அப்படி வரும் பொழுது மற்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஐரோப்பிய நாடுகள், இப்போ ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு வரப்போறது இல்லை. துருக்கி அறிவிச்சிருக்காங்க நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கேன்னு. அப்ப இருக்கிற 4 நாடு சேர்ந்து அடிச்சாங்கன்னா, எந்த நாடு வரலைன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்ப வந்துட்டு இருக்கு. இதை 3ஆம் உலக யுத்தம் என்று பார்க்க தேவையில்லை. ஆனால் அமெரிக்காவை அடிப்பதற்கு இந்த நாடுகள் திரள்கின்றன. இதை விட்டு வைக்க வேண்டாம். இனி எல்லா பக்கமும் நம்ம பார்த்துட்டோம், எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்திட்டோம், எதற்கும் அமெரிக்கா அசையவில்லை, இனி தாக்குதல் தான் முடிவு என்கிற இடத்துக்கு இந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டன. இனி நம்ம வந்து அடிச்சு துரத்தணும். சண்டை என்பதை விட அடித்து துரத்தி விடுவோம். அமெரிக்காவில் போய் சண்டை போட போறது இல்லை, இருக்கிற முற்றுகையை காலி பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்ததாக தான் நான் பார்க்கிறேன். அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை மாஸ்கோல இன்னைக்கு நடக்க போகுது. மாஸ்கோல இப்ப ஈரானும் ரஷ்யாவும் பேசுறாங்கன்னா கண்டிப்பா அமெரிக்க எதிர்ப்பு மட்டும்தான் இருக்க வாய்ப்பு அதிகம். ஆமா, இல்ல பாகிஸ்தான் மாதிரி சமாதான பேச்சு அது இல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா சமாதான இப்ப வந்து அப்பாஸ் யாராக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. அதற்கான இடங்கள் குறைந்து விட்டன. அந்த அந்த டிப்ளமேட்டிக் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். டிப்ளமேட்டிக் ரூம்ஸ் எண்ணிக்கை குறைந்து விட்டது. அப்ப ஒண்ணுமே இல்லை, ஒரு 10% கூட இல்லை. காரணம், அவர்கள் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டார்கள். இனி வந்து இதற்கு மேல மோசமாக நடப்பதற்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கும்போது, அப்ப ரஷ்யாவுடைய அழைப்பை நாங்கள் ஏற்று போறோம். ஏன்னா நீங்க அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா இனி அமெரிக்கா உக்கிரமாக தாக்கினால் கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. ஈரானை தனியாக விடாத மாதிரி தெரியல, இது வரைக்கும் விட்டுட்டாங்க. அப்போ மோசமான தாக்குதலை நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி வெனிசுலா மாதிரி அழித்தொழிப்போம், நாட்டையை அழிச்சிருவோம் அப்படின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா சீனாவும் ஈரானும் களத்தில் இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் வருது. அதனால இவங்க தொடர்ச்சியா வந்து ஈரான் மீது உங்களை கைப்பொம்மை ஆக்கிடுவோம், கைப்பாவை ஆக்கிடுவோம், ரஷ்யா இது வெனிசுலாவை என்ன பண்ணோம், அதை என்ன பண்ணோம், அப்புறம் ஒரு நாட்டை வாங்க போறேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒரு மாகாணம். அதுதான் எல்லாம் போய் பேசுறது, சொல்றது எல்லாமே வந்து பில்டப்பு. இன்னுமே இவ்வளவு தூரம் மோசமாக பொருளாதாரம் பாதிக்கு அடைந்த சூழ்நிலையிலும் அவர்கள் போய் பேசுறாங்க, இன்னும் அதை செஞ்சிருவேன் பண்ணிடுவேன்னு. அதனாலதான் ஈரான் அந்த வார்த்தை அதுதான். இனிமே எங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, எங்க பொய்யா பேசுறாங்க, சொல்றது உண்மை இல்லை, நடந்துக்கிறது உண்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை, எந்த டயலாக்ஸுக்கும் ஒரு மீனிங் இல்லை.
இனி தங்களுடைய அதிகாரத்தை காமிக்க முயற்சி பண்றாங்க. இனி நியாயமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்காது என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பேச்சுவார்த்தை இனி நடக்க வாய்ப்பில்லை, அதில் ஈரானுக்கு நம்பிக்கை இல்லை. ஈரானுக்கு ஆதரவாக கொரியா, ரஷ்யா எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் வந்து ஹாரிமுஸை கைப்பற்றேன், ஹாரிமுஸ் எங்கில் இருக்குது, இத்தனை மில்லியன் போயிருக்கு, அத்தனை மில்லியன் போயிருக்குன்னு வழக்கத்துக்கு மாறாக பொய் சொல்கிறாருங்கிறது அடிப்படை ஆதாரமே இல்லாமல் பேசுகிறாருன்னு இவங்க நிரூபிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த போர் வந்து ஈரான் கை தான் ஓங்கியிருக்கு. அவன் அமெரிக்காவை கொஞ்சம் அடிக்காம விட மாட்டாங்க. இல்லை, இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்களோட பள்ளிக்கூட குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, அவங்களுடைய அந்த சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. சரி, நடந்து போச்சுன்னு பார்த்தாங்க. அவங்களுடைய எண்ணெய் வயல்களை இது பண்ணாங்க. ஈரானுடைய கார்க் ஐலண்டு அதை தாக்குனாங்க, அதுவும் பொறுத்துக்கிட்டாங்க. இனி பொறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. திருப்பி வந்து போர் நிறுத்தம் அறிவிச்சுட்டு செஞ்சது தப்பு. அப்போ எல்லாரும் கேட்கலாம், அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் எப்படி தாக்குனீங்க அப்படின்னு. அவங்க ஏற்கனவே போர் நிறுத்தம் அறிவித்த காலகட்டத்தில் வந்து ஹார்மோஸில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து தாக்க தான் செய்வாங்க. இப்போ இதே ஈரான் கப்பல் வந்து அமெரிக்காவுடைய முற்றுகை இடத்துக்கு போனால் தாக்காமல் இருப்பாங்களா? ஆமாம். அப்போ இது வந்து போர்க்காலத்தில் நடப்பது தான். இப்போ உடனே வந்து கொந்தளிச்சு போய் அமெரிக்காவுடைய ஈரானுடைய சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த தாக்குது, தண்ணி தொட்டியை தாக்குனது, பொதுமக்கள் வாழ்கிற பகுதியில் போய் குண்டு போட்டதெல்லாம் ஏற்புடையதல்ல. அது வந்து சர்வதேச விதிகளின்படி தவறு, சர்வதேச குற்றம் என்கிற இடத்துல ஈரான் நகர்ந்திருக்காங்க. இன்னுமுமே வந்து ஈரான் சர்வதேச சமூகத்தில் நியாயம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நியாயம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அது அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே இருப்பதை தான் அவங்க சொல்றாங்க. ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இனி நியாயம் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் வேற வழி இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போவோம். இன்னொரு இடத்துக்கு போவோம்னா என்னது? ஏதோ ஒரு வகையில மோசமான எதிர்வினையை அவர்கள் ஈரான் ஆற்ற வேண்டிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறத அவங்களே அந்த நிபந்தத்தை அமெரிக்காவே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த அமெரிக்கா ஈரான் பேர் ரொம்ப நாளா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஈரானுக்கும் ஈராக்கும் நடந்த போர் தான் வாழ்நாளில் ரொம்ப அதிகமான நாட்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஈரானுக்கும் ஈராக்கும் நடந்த 10 வருஷத்துக்கு ஆமா, அது மாதிரியான ஒரு போர் தொடர்ந்து நடக்குது நம்முடைய சமகாலத்தில். பார்ப்போம். பாதிக்கப்படுவது பெண்கள், குழந்தைகள், இயலாதவர்கள், இவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. போர் அடுத்த கட்டம் எப்படி போக போகுது, ஈரானுடைய அடுத்த வியூகம் என்ன என்பதெல்லாம் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம்.